இதுக்கு முன்னாடி ஆடினதே இல்லை. கிளாசிக்கல் சுத்தமா தெரியாதுங்க. கிளாசிக்கல் டான்ஸரே கிடையாது. வியர்டா இருக்கும். என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே வியர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே வியர்டுன்னு வச்சுக்கோங்க. ஏய் நல்லா பண்ணடி அப்படின்னா நல்லா பண்ண நல்லா சொல்றாளா இல்ல வேற மாதிரி சொல்றாளா? வாய்ஸ்லாம் விட்டு வைக்கவே மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஏதாவது Hi guys, this is Divya. You are watching In and Out Cinema. இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸோட ராசவதி படத்தோட ஹீரோயின் ரேஷ்மா வெங்கடேஷ் தான் இருக்காங்க. வெல்கம் டு In and Out Cinema. ஹாப்பி டு see you here. இப்போ வந்து உங்களோட படம் தியேட்டர்ஸ்ல வந்து நல்லாவே ஓடிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அது வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கானே தெரியல டிக்ஷனரியில. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த அர்ஜுன் தாஸ் கூட வந்து இந்த மாதிரி ஒரு மூவி உங்களை பேரை பார்க்கும் போது இந்த பேர் ஒரு மாதிரி நல்லா இருக்காங்கல்ல, அந்த ஒரு கியூட்னஸ் இருக்கு அந்த இதுல படத்துலயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அர்ஜுன் தாஸை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். அவரு ஆப்வியஸா அவர் ஆக்டிங் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்ல ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், நல்ல மனுஷர், நல்ல மனிதர். அவரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. லைக் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் நான் சொன்னதே இல்லை, அர்ஜுன் கிட்ட சொன்னதே இல்லை ஒரு தடவை கூட. ஆனா அவர் வந்து மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து அது அந்த இடத்துல சொல்லாமே புரிஞ்சுப்பாரு. அந்த சிச்சுவேஷனை சார்ட் அவுட் பண்ணுவாரு. அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல், எவ்வளவு இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சந்திரா வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். பிகாஸ் எனக்கு சாந்தகுமார் சார்ல ஒரு படத்துல வந்துட்டு சந்திரான்னு ஒரு அழகான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை விட என்ன பெருசா இருக்க முடியும்? அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த படத்துல வந்து தைத்தைன்னு வந்து அந்த சாங் ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு. வித்தவுட் அந்த லிரிக்ஸே இல்லாம ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. தை நான் இவ்வளவு நல்லா வரும்னு எனக்கு தெரியல. நானே இவ்வளவு நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம்னு தான் தோணுச்சு. சதீஷ் மாஸ்டர் அவங்க டீம் தான், நான் எல்லா இடத்துலையுமே அதுதான் சொல்லுவேன். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கிளாசிக்கல். எனக்கு கிளாசிக்கல் சுத்தமா தெரியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஆடினதே இல்லை. கிளாசிக்கல் சுத்தமா தெரியாதுங்க. நான் கிளாசிக்கல் டான்ஸரே கிடையாது. நான் ஜென்ரலா காலேஜ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் ஆடினதுதான். கிளாசிக்கல் டான்ஸ் சுத்தமா தெரியாது. சோ அவங்க பார்த்தா அப்படி தெரியல, அவங்கதான் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே, ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? சோ எவ்வளவு நாள்? 2 days பிராக்டிஸ் போச்சு. ஓகே, 2 daysல இவ்வளவு நல்லா பரதநாட்டியம் வந்து ஆட முடியுமாங்க? எனக்கு தெரியலங்க. நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, அது அவங்கதான் காரணம், எல்லாத்துக்குமே அவங்கதான். ஓகே, அப்புறம் என்ன நம்பின சாந்தா சார். ஓகே, இதுல வந்து ஒரு சீன் இருக்கும். லைக் வந்து அப்பா அம்மா கீழே உட்காந்துருப்பாங்க, நீங்க பின்னாடி இருந்து வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு அது ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கர கியூட்டா இருந்தது பார்க்கும்போது. இது என்னடா இதுன்ற மாதிரி. அதுவும் உங்களோட அங்க ரியாக்ஷன்ஸ் இருக்கும் போது அர்ஜுன் சார் ரியாக்ஷன் நீங்க பயங்கரமா இருக்கும். சோ அந்த சீன்ல வந்து ஆக்சுவலா எப்படி போச்சு? அந்த சீன் எனக்கு தெரியவே தெரியாது அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது ஒரு இதே தெரியாது. அந்த ஸ்பாட்ல தான் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு. சரி ஓகே அப்படி பண்ணியாச்சு. அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஓகே, இப்ப வந்து லைக் நீங்க ரேஷ்மா பொறுத்த வரைக்கும் விஜேவா இருந்து மாடல், இப்ப வந்து சீரியல்ஸை தாண்டி மூவில வந்து ஹீரோயின் அப்படின்ற ஒரு இதை வந்து அடைஞ்சிருக்கீங்க, ஒரு பொசிஷன். அது எக்ஸாக்டா எப்படி ஒரு ஓவர்வெல்மிங்கா இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்களே வின் பண்ண மாதிரி இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா லைக் நம் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து வரோம்ல நம்மலாம், விஜேவா, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் டெலிவிஷன், அதுக்கப்புறம் இங்க வரும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து வரும்போது அது அது எல்லாமே ஒரு மாதிரி ப்ரீஷியஸா இருக்கும் இல்லையா? எல்லாமே ஒரு மாதிரி எல்லா விஷயமும் அழகா பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம் தான் எனக்கு நடந்த எல்லா விஷயங்களும். ஏதோ கடவுள் அந்த அளவுக்கு பிளெஸிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை? ஏன்னா இப்படி வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணும் போது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பீரியாடிக்கல், ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி மூவிஸ் பண்ணணும்னு ரொம்ப 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 ஆசை. ஓகே, அதுல இன்ஸ்பயர் ஆன கேரக்டர்ஸ்னா என்ன சொல்றீங்க? இன்ஸ்பயர்டானு இல்லை, அந்த ஒரு மாதிரி
போல்டா இருக்கும், அந்த ரொம்ப ஹம், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பண்ணணும்னு ஆசை, அவ்வளவுதான். ரொம்ப இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. ஓகே. இப்போ வந்து சும்மா ஒரு ஃபன்ஃபில் செஷன் மாதிரி நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன். அதை வந்து ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களோட பிக்கஸ்ட் அண்ட் வியர்டஸ்ட் ஃபியர்னா என்ன சொல்வீங்க? பிக்கெஸ்ட் அண்ட் வியர்டஸ்ட் ஃபியர் இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேங்க அப்படின்ற மாதிரி. இருட்டு பார்த்தா பயம். இது எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் இருக்கு, இருட்டு பார்த்தா பயம். அப்புறம் எனக்கு இந்த இன்செக்ட்ஸ் பிடிக்காது. வள்ளி கருப்பாம்பூச்சி அதை பார்த்தா ரொம்ப பயம். அதை பார்த்தா என்னோட நான் தான் வியர்டா இருக்கும். என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே வியர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே வியர்டுன்னு வச்சுக்கலாம். வியர்டா இருக்கும் அந்த ஒரு ஃபீல். ரொம்ப பயம். எல்லாருக்கும் பொதுவா கேர்ள்ஸ்னாலே அப்படின்ற மாதிரி. ஓகே. சில டைம் இல்ல, குட்டி குட்டி இன்செக்ட் பார்த்தா எனக்கு பயம் கிடையாது. ஆப்வியஸா அதுக்கெல்லாம் பயப்படுறேன். கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா எங்க இருந்துதான் அந்த இது வரும் தெரியாது, கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஓகே. இப்ப வந்து நீங்க இந்த பொருள் நான் எதுக்கு வாங்கினேனே தெரியாது, ஆனா இது வந்து நிறைய நிறைய நான் வாங்கி வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னா என்ன ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? மாதிரி நான் நிறைய ரொம்ப ஷாப்பிங் பண்ற ஆளு கிடையாது. நான் எனக்குன்னு எதுவுமே வாங்கிக்கவே மாட்டேன். அதுதான் என்னோட நேச்சரே அதுதான். நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பீங்க அந்த அப்படி இல்ல, நான் எனக்குன்னு பண்ண மாட்டேன். யோசிக்கவே தோணாது. ஓகே. எதுக்கு வாங்கிட்டு அந்த மாதிரியா? எனக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். நீங்க வந்து விண்டோ ஷாப்பிங்கா இல்ல வந்து லைக் ஸ்ட்ரீட் இல்ல, ஷாப்பிங் அந்த நான் மாதிரி போனா வாங்கிடுவேன். வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போவேன். போனா வாங்குவேன், இல்லன்னா நான் போகவே மாட்டேன். ஷாப்பிங் கேர்ள் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஷாப்பிங்ல கிரேஸ் எல்லாம் கிடையாது. இப்பதாங்க நான் ஷாப்பிங்கே பண்றேன். இது கொஞ்சம் இதுதாங்க வியர்டா இருக்கு, பொண்ணுங்களுக்கு ஷாப்பிங் பிடிக்கல அப்படின்றது. ஆப்போசிட். நான் ரொம்ப ஷாப்பிங்லாம் கிரேஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. சில பேர்லாம் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, அதான் சம்டைம்ஸ் அது காம்ப்ளிமெண்டா இல்ல நம்மள அவங்க இன்சல்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அது என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கும். நல்லா பண்ணடி அப்படின்னா நல்லா பண்ண, நல்லா சொல்றாளா இல்ல வேற மாதிரி சொல்றாளா, அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. வெளியில அதை பட்டம் தட்டி யாருமே அந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்லை. ஓகே. நீங்க வந்து ஆக்சுவலி கேர்ள் நெக்ஸ்ட் ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க. கண்டிப்பா வந்து உங்களை மாதிரி பொண்ணுங்களை வந்து லைக் பாய்ஸ் எல்லாம் விட்டு வைக்கவே மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பயங்கரமான பிக்கப் லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுல வந்து ரொம்ப நீங்க இன்ஸ்பயர் ஆகி பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாருமே அவங்க அழகா அவங்க வழியில அழகா ப்ரப்போஸ் பண்ணாங்கப்பா. எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. யாருமே பாரபட்சம் கிடையாது. எல்லாருமே அழகா தான். ஏதாவது மெமரபிளா இது மறக்க மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாமே எல்லா ப்ரப்போசல்ஸுமே நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருந்தது. சரி, எவ்வளவு ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு? சரி, இதெல்லாம் பாத்தீங்களா, நீங்க எனக்கு கொஸ்டின் கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஓகே, வேண்டாம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து செலிபிரிட்டி கிரஷ் இருக்கும் எல்லாருக்குமே. உங்களோட செலிபிரிட்டி கிரஷ் யார்? செலிபிரிட்டி கிரஷ்ன்னு இல்ல, பட் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வந்து இந்த தளபதி எல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி தான். கிரஷ் அந்த மாதிரி யாருமே இல்லை. ஓகே. இப்போ வந்து ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த கில்லி அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யார் ஃபேன் ஆக்சுவலி? அப்படி பர்டிகுலரா தளபதி தான். ரெண்டு பேருமே. நான் கில்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், ரீரிலீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இதெல்லாம் செம்மையா செலிப்ரேட் பண்ணேன், செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஓகே. நான் அந்த மாதிரிலாம் கத்தி கத்தி பார்த்துட்டு வந்த ஒரு கேர்ள் தானே. ஓகே. நானும் இங்க எல்லாரும் மாதிரியும் நானும் கத்தி அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தவ தான் நானும். ஸோ அது பண்ணும்போது அது பார்க்கும்போது இன்னும் அவ்வளோ அழகா செலிப்ரேட் பண்றாங்க. நமக்கு மட்டுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப செம்மையா இருந்துச்சு. இப்போ அடுத்து வேற வந்து தளபதி மூவி ரீரிலீஸ் பண்ணா இன்னும் ஹைப்பா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன மூவி சொல்வீங்க? எல்லா படமுமே நல்லாதான் இருக்கும். தளபதியோடது, சரோட படம் எல்லாமே நல்லாதான் இருக்கும். ஓகே. எதா இருந்தாலுமே பார்ப்போம். எது வேணாலுமே பார்ப்போங்க. நாங்க நீங்க ரீரிலீஸ் மட்டும் பண்ணுங்க அந்த மாதிரியா? ஓகே. இப்போ வந்து அவர் ஆக்சுவலி அரசியல் போறாரு, 2 படம் தான் பண்ண போறாரு. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை வந்து மிஸ் பண்ணுவோம், பட் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஆஸ் அ ஃபேனா
சினிமால இருந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ச்சே என்னடா இதுக்கு மேல படம் பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம வந்து இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல வந்து நம்மள இந்த அளவுக்கு நம்மள பார்க்கணும் அப்படின்ற மாரி. ஸோ உங்கள வந்து ரேஷ்மாவ அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸ்ல நீங்க இந்த ஒரு பொசிஷன்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன? உம் நல்ல படம் வந்து நல்ல படங்கள் பண்ணணும். எல்லாருக்கும் என்னோட நான் பண்ற கேரக்டர்ஸ்லாம் பிடிக்கணும். அது மட்டும் தான் எனக்கு. வேற இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் நான் எதுவுமே கரெக்டா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. யோசிக்க கூட இல்லை. இந்த பொசிஷனுக்கு போகணும், இவங்க அளவுக்கு போகணும், அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. ஓகே. ஸோ இது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கிறது. நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணணும். எல்லாருக்குமே நான் பண்ற கேரக்டர்ஸ் வந்து பிடிக்கணும். அது நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த அந்த மாதிரி மட்டும்தான்.